அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து யூனிட் 6 ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டினாக தான் நம்ம காணொலியில் பார்த்து வருகிறோம். இந்த காணொலியை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யூனிட் 6 ரிலேட்டடாக எப்படியெல்லாம் நம்ம படிக்கலாம், எந்தெந்த ஏரியாவில் படிக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூனிட் 6 பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இதுவரை நம்ம 3 வீடியோக்குள்ளே பார்த்துருக்குறோங்க. அந்த வீடியோக்குள்ளே பார்க்காதவங்க யூனிட் 6க்கான பிளேலிஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. முதல் கேள்வி, முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் பொறுத்தவரையும் ஐவகை நிலங்கள் இருக்குது. அந்த ஐவகை நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இருக்கும். அதில் முல்லை நிலம் தொடர்பாக ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ முல்லை நில தொடர்பாக 3 கூற்று தந்திருக்காங்க. 1, முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள். ஸோ முல்லை நிலத்தில் பார்த்திங்கன்னா ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள் சரி. இவர்கள் இந்திரனை கடவுளாக வணங்குவாங்களா? முல்லை நில மக்கள். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமால் தான் வருவாங்க. மருதத்துக்கு இந்திரன் வருவாங்க. அப்போது இங்கே இந்திரன் கடவுளாக வணங்குவாங்கன்னா கிடையாது. முல்லை நிலம் என்பது காடு சார்ந்த இடமாக உள்ளது. குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், முல்லைனா காடு சார்ந்த இடம், மருதம்னா வயல் சார்ந்த இடம், நெய்தல்னா கடல் சார்ந்த இடம், பாலைனா மணல் சார்ந்த இடம் ஐவகை நிலங்களில். அப்போ இங்கே 3வது கூற்று சரியாக இருக்குது. இப்போ முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 3 சரி. இங்கே முல்லை நிலம்னு கேட்டிருக்கலாம். அடுத்து குறிஞ்சி நிலத்தினுடைய பண்புகளை கேட்கலாம், அங்கே வாழும் மக்களுடைய நிலையை கேட்கலாம். இந்த ஐவகை நிலங்களை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மார்க்கோ போலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மார்க்கோ போலோ சொல்லியிருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் அரசு என்னன்னு சொல்கிறாருன்னா, குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவாங்க. அதாவது நீதி வழங்குவதில் கடுமையான தண்டனைகளை பாண்டிய அரசு வழங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. யார் சொல்லியிருக்காருன்னா மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு. வெனிஸ் நாட்டு பயணியான மார்க்கோ போலோ குறிப்பிட்டிருப்பார். பாண்டிய அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி, கூற்று காரணத்தை கேட்டிருக்காங்க. கூற்று, இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. கூற்று என்னன்னு பாருங்கள். இரும்பில் கருவிகள் செய்தவங்களை பற்றிய செய்தி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியனாவே 8 தொகையும் 10 பாட்டு தான். அந்த சங்க இலக்கியத்தில் செய்திகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. காரணம், கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. ஸோ கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டிருக்கான இரும்புக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. கொடுமணல் அண்டு குட்டூர். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பார்த்திங்கன்னா தமிழர் சமுதாய வரலாறு அந்த ரிலேட்டடான லெசனில் இடம்பெற்றிருக்கும். கீழடி தமிழருக்கான அகழாய்வு இடங்களில் அந்த இடத்துல அந்த லெசனில் கட்டாயம் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஒரு லெசனை மட்டும் தெளிவாக படிச்சிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஒரு கொஸ்டின்ஸ் கட்டாயம் இடம்பெறுங்க. ஸோ இங்கே கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றை சரியாக மெய்ப்பிக்கிறது. அடுத்த கேள்வி, இந்த நடுக்கல் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ கல், பெரிதிய நந்தன், கூடலூர் ஆகோல். அப்போ இது என்ன சரியான பொருள்னா, கூடலூர் ஆகோலில் மரணம் அடைந்த பேரிதிய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் அப்படின்றத பொருளை குறிப்பிடுகிறது. கூடலூர் ஆகோலில் மரணம் அடைந்த பேரிதிய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் தான் இந்த கல்லுன்னு சொல்லிட்டு விளக்கம் தருகிறது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழடியை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கீழடி சிவகங்கை மாவட்டம். அப்போ சமீபத்தில் புதிதாக தொல்லியல் அகழாய்வு எந்தெந்த இடத்துலலாம் தமிழக அரசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்றதை தெளிவாக படித்து வச்சுக்காங்க. கட்டாயம் எதிர்பார்க்கலாம். கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. அடுத்த கேள்வி,
நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருகும் என்ற புறநானூற்று பாடல் யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது? இந்த பாடலை பொறுத்தவரை பள்ளி பாடப்புத்தகத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் என்று புறநானூற்று பாடல் யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளதுன்னா ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா அதியமானை வாழ்த்தியதாக அமைந்துள்ளது. ஔவையார் அதியமானை வாழ்த்தியதாக அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசி. தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசி யாருங்க? ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் இது என மு. வரதராசன் கூறும் பாடல் எது? சைவ திருமணங்களில் எக்ஸாம் புக்கை தாண்டி ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. யூனிட் 6 ரிலேட்டடான சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் இது என மூவா சொல்கிறது எந்த பாடல்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல் தான் மூவா சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி, பல மொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள் எவை? இதுவும் வந்து புக்கை தாண்டி வந்து கேட்டிருக்காங்க. பொது தமிழ் பகுதியிலிருந்து பல மொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள் தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம். தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம். அடுத்த கேள்வி, திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கானா சுப்பிரமணியம் எழுதிய புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கானா சுப்பிரமணியம் எழுதிய புதினம் எதுனா பொய்த்தேய்வு, ஃபால்ஸ் காட், பொய்த்தேய்வு. அடுத்த கேள்வி, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.இ. போப். அடுத்த கேள்வி, வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குறளை கேட்டிருக்காங்க. அதில் ஒருத்தார்க்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பார்னா ஒருத்தார்னா தண்டித்தவர். அப்போது ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குன்னா அதை உடனடியாக தண்டித்தா அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். அதே பொறுத்து ஒரு செயலை வந்து இல்லை எதிராக செய்கிறாங்கன்னா அதை வந்து பொறுமையாக இருந்தால் அந்த வாழ்நாள் முழுவதும் வந்து மிக சிறந்த ஒரு பண்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறியிருப்பார். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்ற குறளில் குறிப்பிட்டிருப்பார். இங்கே ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்குன்னா ஒரே ஒரு நாள் தான், அந்த நாள் மட்டும்தான் நீடிக்கும். அடுத்த கேள்வி, தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார்? தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார்னா திருத்தக்க தேவரை பற்றி போற்றியவர் வந்து புகழ்ந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். அடுத்த கேள்வி, நாவல் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. நாவல் அடுத்து நூலாசிரியர்கள் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து தெளிவாக படிச்சுக்காங்க. கட்டாயம் யூனிட் 6 இடம்பெற்றிருக்கும். தமிழ் குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? தமிழ் குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் ச.து.சு. யோகியார். தமிழ் குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் ச.து.சு. யோகியார். அடுத்த கேள்வி, திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் ஆவணன்னு சொல்லிட்டு 4 கூற்றுகள் தந்து அதிலிருந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் ஆதிபகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக தான் வழங்கியிருக்காங்க. சரி, இவை கடவுளுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்கள் கிடையாது. சரி, இந்த ஆதிபகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன் போன்ற சொற்கள் எல்லாமே கடவுளை தான் குறிக்கும். ஆனால் இது கடவுளின் பெயர்களை சொல்லுதானா? கிடையாது. அப்போ 2வது குற்றம் சரி. இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். இந்த ஆதிபகவன், வாளறிவன், மலர்மிசைகின, இறைவன் எல்லாம் இந்த மாதிரி பெயர்களை கொண்டு அவங்க இந்த சமயத்தை தான் சார்ந்தவர் அப்படின்னு முடிவு செய்து கடினம்னு சொல்லியிருப்பார். சரி, என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக்கொள்ள முயல்கின்றனர். எல்லா சமயத்தினருமே வந்து திருவள்ளுவர் நம் சமயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. அப்போ இங்கே திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்களில் சரியானது அனைத்துமே சரிங்க. 4 கூற்றுமே சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, குறளோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குறளோவியம் நூலின் ஆசிரியர் மு. கருணாநிதி.
கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது? கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தாங்க. டேஸ் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமையுடைத்து உலகு. திருக்குறள் கேட்டிருக்காங்க. டேஸ் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து உலகு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து உலகு. சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, அற்றம் காக்கும் கருவி, அறிவற்றம் காக்கும் கருவி செல்வார்க்கு உழைக்கல் ஆகா அரண் அப்படின்ற குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா அறிவு, நாலேஜ். அடுத்த கேள்வி, திருக்குறளிலிருந்து ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று வள்ளுவர் திருக்குறள் கூறுகின்றது. ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லால் வருகிறது. பை த வேர்டு, சொல்லால் வருகிறது. ஆக்கமும் கேடும் எதனால் வரும்? சொல்லால் வரும் என்று வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கேள்வி, நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எதுனா இறைமாட்சி என்ற அதிகாரம் வகுத்திருக்கு. நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும், நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரத்தை கேட்டிருக்காங்க. எந்த அதிகாரம் இலக்கணம் வகுத்திருக்குன்னா இறைமாட்சி என்ற அதிகாரம் வகுத்துள்ளது. அடுத்த கேள்வி, பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று கூறுகிறார் வள்ளுவர். திருக்குறளில் மேட்ச் கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. அடுத்த கேள்வி, 10 பாட்டு நூல்களுள் அதிக அடி அளவினை கொண்ட நூல் எது? 10 பாட்டு நூல்களிலேயே மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி 782 பாடல் அடிகளை உடையது. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். கீழ்கண்டவற்றில் வஉசி பற்றிய உண்மையான கூற்றினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வஉசி ரிலேட்டடான ஒரு கேள்வி. சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட்டை உருவாக்கினாரா? வஉசினா உருவாக்கியுள்ளார். சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட்டை உருவாக்கியவர் வஉசி. காங்கிரஸின் தலைவர் பதவியை விட்டு விலகியவரானா? காங்கிரஸ் தலைவர் பதவி வச்சிருப்பார், விட்டு விலகி இருப்பார்னா கிடையாது. சென்னை ஜனசங்கத்தின் தலைவராக விளங்கியவர். ஸோ வஉசி பார்த்திங்கன்னா சென்னை ஜனசங்கத்தின் தலைவராக இருந்திருப்பார். அப்போது வஉசி பற்றிய உண்மையான கூற்று 1 மற்றும் 3 சரி. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார். ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றது வேலுநாச்சியார், சரி. காரணம், வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலியின் படை உதவி செய்தது. ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்ததில் மிக முக்கியமாக ஹைதர் அலியின் படை உதவி இருக்குது வேலுநாச்சியாருக்கு. அப்போது இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான மெய்ப்பிக்கிறது. அடுத்த கேள்வி, மெட்ராஸ்க்கு அருகிலுள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? மெட்ராஸ்க்கு அருகிலுள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி. பிரகாசம். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா TSVMS, அடுத்து டிம், அடுத்து AIWC. இங்கே ஆன்சர் சரியாக இருக்கிறது ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ், AIWCயும் அனைத்து இந்திய பெண்கள் மாநாடும். அடுத்து AITUC, ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸும் சரியாக இருக்குது. முதல் 1, 2 தவறாக இருக்குது. ஸோ TSVMS அண்டு TIMக்கான எக்ஸ்பேண்ட் விரிவாக்கம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சரியானது 3 மற்றும் 4 சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, 1813ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதலில் டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ஸோ சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GM லூஷிங்டன். இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தவறாக தந்திருக்காங்க. லஷிங்டன்னு தந்திருப்பாங்க. ஸோ 1813 1813 சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை ஃபஸ்ட் டைமு கொண்டு வந்தது யாருன்னா GM லூஷிங்டன். அடுத்த கேள்வி,
பின்வரும் நிறுவனங்களில் எவை வடலூர் வள்ளலாரால் நிறுவப்பட்டது? சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியர் வள்ளலார். சமத்துவ சமாஜத்தை வள்ளலார் நிறுவியிருப்பாங்கன்னா கிடையாது. சத்திய தர்மசாலை வள்ளலார். சத்திய ஞான சபை வள்ளலார். அப்போது வள்ளலார் நிறுவிய நிறுவனங்களில் சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை நிறுவிப்பார். சமத்துவ சமாஜத்தை யார் நிறுவனாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே சரியானது ACD மட்டும் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, இந்திய சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யார்? இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதல்ல நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். அடுத்த கேள்வி, 1917ஆம் ஆண்டு ஸ்பர் டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. இக்கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா பஞ்சமர்களின் நலனுக்காக கூட்டியிருப்பாங்க. 1917 ஸ்பர் டேங்கில் நீதி கட்சி தலைவர்கள் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமர்களின் நலனுக்காக கூட்டப்பட்டது. ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பஞ்சமாஸ். அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றுள் பெரியார் ஈவேரா பற்றிய உண்மையான கூற்றினை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஈவேரா பற்றி ஒரு 3 கூற்று தந்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். 1, ஈவேரா தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்த சிங்களவர்களை ஊக்கப்படுத்தினாரா? ஸோ தமிழர்களுக்கு எதிராக பெரியார் இருந்திருப்பாருன்னா கிடையவே கிடையாது. அப்போ முதல் கூற்று தவறு, தெளிவாக தெரியும். இவர் தீண்டாமை, சமத்துவமின்மை மற்றும் பாலின அடிப்படையிலான வேறுபாடுகளின் தீமைகளை ஒழிக்க பாடுபட்டிருப்பார். யார்? தந்தை பெரியார். சரி. இவர் சாதி, மத நிறுவனங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறையும் ஒழிக்க பாடுபட்டார். சரி. அப்போ இங்கே பெரியார் பற்றிய கூற்றுகள் சரியானது 2 மற்றும் 3 சரி. அடுத்த கேள்வி, பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை. பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என்று கூறியவர் முனைவர் கா. அன்பழகன். பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என கூறியவர் முனைவர் கா. அன்பழகன். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் யூனிட் 6 ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.